விவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நித்தம் ஒரு செய்தி, அரசியலில் மிகப்பெரிய பிரளயங்கள் அப்படியே மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு, கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொட்டெடுத்த மரணத்திற்கு பிறகு, தமிழ்நாடு என்ன செய்ய போகிறதோ என்கின்ற ஒரு கோட்பாட்டில் நாம் எல்லாம் நிலைச்சு நின்றோம். ஏன்னா இது ஒரு திராவிட இயக்கத்தின் பூமியாக ஒரு 75 ஆண்டுகள் அப்படியே கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த அரசியல் யாரிடம் போக போகிறது என்கின்ற ஒரு மரண பயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மிக கவனமாக வார்த்தை போடுகிறேன். மரண பயத்தில் எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. நாங்கள் உருவாக்கி பண்படுத்திய மண், இந்த மண் என்ன செய்ய போகிறது? சசிகலா அவர்களை சிறையில் தள்ளிய பிறகு எடப்பாடி, OPS, தினகரன் இவர்களுடைய பிரச்சனையில் நடந்த அந்த முக்கியமான சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்தது. அதனால் திமுக அதனை பயன்படுத்தி கொண்டு எளிதாக ஆட்சிக்கு வர முடிந்தது. ஏனெனில் இங்கே கொள்கை பேசிய கட்சிகள் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். குறைந்தபட்ச கொள்கை கோட்பாடுகள்ல கொடுக்காத நிலையில கட்சிகள் இயங்கின. காங்கிரஸ், பிஜேபி தவிர்த்து ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஆனா அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் இனம் அதுல ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. 2 பேருக்கு தான். இதில் மொழி நலனில் கம்யூனிஸ்டுக்கு இடம் கிடையாது. அதையும் தூக்குவாங்க, வெளியில வச்சிருவோம். மீதி அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை சிதைப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய நிலையை திமுக பயன்படுத்தி கொண்டது. இப்ப திமுக என்ன நினைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிஜேபி என்ன செய்ததோ, காங்கிரஸ் என்ன செய்ததோ அதே வேளையை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை கட்சிகளையும் அப்படி செய்தது. இதைத்தான் நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப ஏன் இந்த இவ்வளவு கோட்பாடு நீ போடுறீங்க? மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் இன்னைக்கு விஜயை போய் சந்திச்சிருக்கிறார். நேற்று போய் மாலை சந்திச்சிருக்கிறார். ஒரு 11 கோட்பாடுகள் நிறைந்த முக்கியமான நிலைகளை செய்து தர சொல்லி 12 திட்டங்கள் அதை செய்ய சொல்லி நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் நேரடியாக பார்க்கிறார். அவர் உடனே நேராக வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கிறார். வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே கூப்பிட்டு அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருச்சி டு கும்பகோணம் முக்கியமானது. திருச்சியில் இருக்கக்கூடிய மைய பிரச்சனையா இருக்கக்கூடிய ரயில் விமான பிரச்சனைகளுக்கு இது பண்றாங்க. 2வது சமயநல்லூர், தில்லை நகர் அது மாதிரி அந்த சாலை வசதிகளுக்கு கேட்கிறாரு. பட்ஜெட்ல ஒரு 5 பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. பிறகு திருச்சி மணப்பாறை சிப்காடுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா அவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா, அதுக்காக மற்ற நிலங்களை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் சொல்லி ஒரு 12 கோரிக்கைகளில் போய் கேட்டாங்க. அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்று நம்புகிறோம். அப்படித்தான். ஏன் நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நான் புதுசாக வந்த ஆளு தானே, அவருக்கு தெரியும்ல அரசியலில் என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும் தெரியணும்ல. ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட் உள்ள போயிடுச்சு இல்லையா, விசிகா உள்ள இருக்கு இல்லையா, IMU முஸ்லீம் லீக் உள்ள இருக்கு இல்லையா. இப்போ மறுமலர்ச்சி திமுக போய்விடும் என்று அதுக்கு உண்டான சிக்னல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்ல. அப்போ அவங்களும் உள்ள போயிடுவாங்க இல்லையா. அப்போ ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மாறுவதற்கு உண்டான சூழல் இருக்கு இல்லையா. விமர்சனங்கள் 1000 பேருக்கு 1000 இருக்கலாம், குறைபாடுகள் இருக்குமா, இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒருபோதும் இந்த 75 ஆண்டு கால அரசியலில் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபை கொடுத்து வைக்கக்கூடிய மனப்பான்மை விஜய்க்கு இருக்கு இல்லையா. பாராட்டத்தானே நம்ம செய்யணும். நீங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும், எங்கள் தொகுதியில் தான் நாங்கள் சொன்ன தொகுதியில் தான் நீங்க நிற்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதான் கோபத்துல வெடிச்சு எரிச்சிருக்கிறாரு அவர். ஏன் நீங்க கூட்டணின்னு போயாச்சு. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தோழர்கள் இதை புரிஞ்சுக்கணும். சீர்காழி தொகுதி தனி தொகுதி, நீங்க மதிமுகவுக்கு 4 தொகுதின்னு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு முதலில் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டது மறுமலர்ச்சி திமுக தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் போட்டாங்க, 2 தொகுதி போட்டாங்க. நீ எல்லாருக்கும் உண்டான சீட்டுகளை நீங்க குறைச்சிட்டு வாரியா உள்ள போட்டீங்க. அதுல போட்டதுல 3 சின்னம் உதயசூரியன்ல நிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு சின்னம் தனி தொகுதின்னு கொடுத்துட்டீங்க. நான் அதெல்லாம் உண்மையை
நான் அறிவேன், உண்மையான செய்தியை நான் சொல்லுவேன், கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். அதுக்கான சூழல் வரும். அந்த சூழல்ல நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அந்த சீர்காழி தொகுதியில் 24 மணி நேரம் நாமினேஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும்போது நாங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மனப்பான்மை இருக்கும்? அவங்க எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு இணையங்கள்ல வைகோ அப்படி செய்து விட்டார், துரை வைகோ இப்படி செஞ்சிட்டார். இழந்தவனுக்குத்தான் வழி தெரியும். நீங்கள் அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி தின்று கொளுக்கக்கூடிய நிலையில நீங்க இருந்ததுனால அவங்களுக்கு வலிக்கு அவங்க கேட்கறாங்க. நீ கேட்கணும். நீ ஏன் வாக்கெடுப்புக்கு போகலைன்னா விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பண்ணணும் அவசியம் இல்லை. எதுக்கு பண்ணணும்? என் கூட்டணி கட்சிகளோட ஓட்டுக்களை எல்லாம் வாங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் அவர்கள் ராஜினாமா செய்வார்களா? கொரோனாவோட உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு கோட்பாடு, ஒரு நிலை வருகிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை நடக்கும். அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் உங்கள் குறைகளை மறைத்து முதலமைச்சர் ஸ்டாலினே தோற்றதை நீங்க ஏத்துக்கிடல. நீங்க அதை நீங்க மறக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்க செய்தீங்க. அதுதான் கோடியில் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற பொழுது எப்படி மக்கள் எப்படி தோக்கடிக்க முடியும்? சரி, கட்சியோட தலைவர் முதலமைச்சர் தோத்துட்டார். பொதுச் செயலாளர் வாய் இவ்வளவு நீளத்துக்கு வச்சிருப்பாங்க. இருக்கிறவெல்லாம் கக்கன்னு சிரிக்கிறது, அவங்க நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது. ஏண்டா மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அது பண்றதுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் வாய் இருக்கா, உங்களுக்கு தான் மீடியா இருக்கு. அதனால நீங்க யாரை வேணாலும் நக்கல் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிடுவீங்க. ஒரு சின்ன பயிர்கள், அதாவது சின்ன பையன் என்ன சொன்னா சிறுவர்கள்ட்ட உங்களை தோக்கடிச்சு வெளியேறது. வரலாறு ரொம்ப முக்கியமானது. அதான் நான் மாறி மாறி சொல்லுவேன். வரலாறு ரொம்ப ரொம்ப சரி செய்யும், இயற்கை சரி செய்யும். ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, தெரியாத செய்தி, ஆனா முக்கியமான செய்தி சொல்றேன். இந்த பூமி தன்னை தகவமைத்துக் கொள்ளும். இப்ப போர்கள் எல்லா இடங்கள்லயும் போர்கள் நடக்கு இல்லையா? இந்த போர் நடந்து முடிந்து விட்டால் இழப்பு ஆண்கள் சைடோ பெண்கள் சைடோ எது அதிகமாக இருக்கிறதோ அதை நிகர் செய்வதற்கான குழந்தைகள் பிறக்கும். ஆண் பெண் சமநிலை பிறக்கும். இதை நீங்க எங்க வேணாலும் உலகத்துல ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நீங்க நம்ம சொல்றோம் பூமியை ஏதோ லேசா சொல்றோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லுதோம். ஸ்ரீலங்கா, ஈழம், அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். லட்சக்கணக்கான பேர் இளைஞர்கள் மரணித்தார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தெரியுமா? இளைஞர்களும் அதிகமா பிறக்கிறாங்க, ஆண் குழந்தைகள். ஏன்னா இங்க பெண் குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அதை சமநிலைப்படுத்துவதற்காக அந்த வித்தியாசத்தை அது சரி செய்யுது, பூமி சரி செய்யுது. இது இயற்கை. நீங்க இதை என்ன சொல்றீங்கன்னா புள்ளி விவரம் அதுதான் சொல்லுது. நீங்க இன்னைக்கும் மக்கள் தொகையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆணும் பெண்ணும் ஒரு சின்ன ரேஷியோ தான், ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். பெண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது முதியவர்கள் வயதுக்கு அந்த வித்தியாசம் தான் காட்டி கொடுக்கும். இதான் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்றேன்? இந்த பூமிக்கு உயிர் உண்டு. அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் யாரும் அழித்து நிலைத்து பெற்றுவிட முடியாது. அதைத்தான் சொல்ல வர. இதை திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க மற்ற கட்சிகளெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா? யாரிடம் பாதிப்பு அதிகமோ அதைத்தான் நாங்க பேசுறோம். திமுக எதுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கு? நீங்க இந்த 9 வருஷம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு 2019 நீங்கள் அதிகாரத்தில் வந்த பிறகு 40க்கு 40 வெற்றி பெற்ற பிறகு ஒரே ஒரு தொகுதி ஓபிஎஸ் மக ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். அதுல விமர்சனம் உண்டு, அது தூக்கி போட்டுருவோம். மீதி 38 தொகுதிகளும் வெற்றிக்கு காரணம் வைகோ என்று திமுக முரசொலி எழுதியது. இதை மறுக்க முடியாது. ஆதாரம் என்கிட்ட இருக்கு. 2019 அவர் வெளியிட்ட ஆதாரம், முரசொலி வெளியிட்ட ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன? 2021 எல்லோரையும் சமன்படுத்தினீர்கள். முதல்ல 6 6 6 6 எல்லாருக்கும் 6. அடுத்த தேர்தல் நீங்க என்ன ஆதீங்க? ஒத்த சீட்டு, ஒரு சீட்டுக்கு அழுக வச்சீங்க. நாங்க செத்தாலும் தனிச்சின்னம்னு பேசுற அளவுக்கு ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கினீர்கள். அதனால தான் இன்னைக்கு அது கட்டுப்பாடுகள் எல்லாம் அவிழ்த்து உடைத்து கொண்டு சூழல் வரும்போது திமுக விட்டு நம்ம வெளியேறியே ஆகணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க.
நீ தானே உருவாக்குன, நீ என்னையா கட்டுப்பாடு சொல்றது? திமுக காரங்க எல்லாரும் போனாங்கல்ல, அதுக்கு பொங்கலையே இவங்க போகும்போது மட்டும் நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஆஹா அப்படியே இப்படியா இப்ப நல்லா வந்துடும் வாயில. நீங்கள் யாருக்குடா நீங்க விசுவாசமா இருந்திருக்கிறீங்க? உங்க கட்சியின் திமுகவும் தலைமையும் யாருக்கு விசுவாசமாக நீங்க இருந்தீங்க? நீங்க யார் மனநிலையில் இருந்தீர்கள்? சாதாரண ஒரு நடிகர் அன்று எம்ஜிஆரால் அவர் மரணிக்க வரை நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாத சூழல் உருவாயிருந்தது. நாளையும் உங்களுக்கு அப்படித்தான் இந்த வரலாறு எழுதப்படும். அது வேற ஒரு சூழல்கள் வரும்போதுதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர, கூட்டணி கட்சிகளை மிக சரியாக பயன்படுத்தி விஜய் தேர்தலை சந்தித்தால் இங்க அதிமுக திமுக ரெண்டும் பிச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க, காணாம போயிடும். ஒழிய வேண்டும் ஆதிக்க மனப்பான்மை. அந்த காலத்துல காங்கிரஸ்காரர்கள் இருந்தாங்க இல்லையா, காமராஜர் ரொம்ப ஏழ்மை பெரிய ஏழை பங்காளன்னு சொல்ல, அப்படிலாம் அவருக்கு குடிசை வீட்லேயும் கிடையாது, பணம் இல்லாம சோறு இல்லாம கஷ்டப்பட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். அண்ணாவை போல் கிடையாது, அண்ணாவை போல் கஷ்டப்பட்ட மனிதர் யாரும் கிடையாது. நாங்க அதுக்காக நீங்க திராவிட இயக்கம் கிடக்கா அப்படி பேசிட்டீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு வரலாறு அப்படியே இருக்குங்க. காமராஜர் வாழ்ந்த வீடு எதுன்னு போறீங்க, அண்ணா வாழ்ந்த வீடு எதுன்னு போய் பாருங்க நீங்க, அதுவே பதில் சொல்லும். துரை வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். மீதும் இருந்த ஒரு கூட்டணியில் பெரிய கட்சி ஒன்று அதுவும் வெளியேறுகிறது. திமுக துடைத்து எறியப்பட்டது. கூட்டணி கட்சிகள் நீங்கள் செய்த அவமானத்தினால் அத்தனை பேர் இன்னைக்கு வெளியே வராங்க. உங்ககிட்ட இருக்கிறது இப்ப என்ன தெரியுமா? பிரேமலதா. அது என்ன தெரியுமா? புள்ளப்பூச்சி. அது இந்த பூமியில எல்லாம் நடக்காது. என்னன்னு தெரியல, அந்த அது ரொம்ப ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒன்று அலைஞ்சிக்கிட்டு இருந்து கவட்டக்காலை வச்சுக்கிட்டு ஒன்று நடக்க மழை ஒருத்தன், பேரை சொல்லக்கூடாது, பெரிய தலைவரோட பெயர் அது. அது என்னன்னு தெரியல, வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிடுச்சு என்னன்னு தெரியல. அது மட்டும் இருப்பாங்க, சரியான நபரோட சரியான கூட்டணி. ஆகா 10 பொருத்தம் பக்காவா இருக்கு பிரேமலதா அவர்களுடைய திமுக தேமுதிக கூட்டணி. நிலைச்சு நிக்கட்டும், நீங்க நல்லா இருங்க. மற்ற எல்லாம் வெளியே போய் அரசியலை தமிழ்நாட்டில் வாழ வைப்போம். பணம் என்கின்ற அரசியலை ஒழித்து கட்டுவோம். தனிப்பட்ட எந்த கட்சிக்கும் அதிகாரத்தை கையில் கொடுக்காமல் தோழர் விஜய் அவர்கள் கொடுத்ததை போல் கூட்டணி ஆட்சியை வரவேற்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.